காஞ்சி திவ்ய கஷேத்திரத்திலே எழுந்தருளியிருந்து யதோக்தகாரி எம்பெருமான் சன்னதியிலே சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் சன்னதியிலே எழுந்தருளியிருந்து மணவாள மாமுனிகள் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் சாதித்தருளினார். அதற்கனுகுணமாக இன்றளவும் யதோக்தகாரி எம்பெருமான் சன்னதியிலே எழுந்தருளியிருக்கிற மணவாள மாமுனிகள் ஞானமுத்திரையோட எழுந்தருளியிருப்பார். ஆனால் இதே மணவாள மாமுனிகளுக்கு தேவப்பெருமாளை சேவிக்கிற போது என்ன தோத்தித்துன்னா, இந்த திருமேனிக்கு என் வருமோ என்கிற கலக்கம் ஏற்பட்டு பல்லாண்டு பாடினார், மங்களம் பண்ணினார் அப்படின்னு சொல்லலாம். மங்களாசாசனம் பண்ணினார். இப்போ யதோக்தகாரி எம்பெருமான் சந்நிதியிலே இருக்கிற போது ஞானதசை ஸ்ரீபாஷ்யம் அருளினது. அதுவே எம்பெருமான சேவிக்கிற போது தேவப்பெருமாளை மங்களாசாசனம் பண்ணுகிற போது அதுவே ஞானம் கனிந்த நலமாக பிரேமமாக உண்டாது.